Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் மலர்ந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, இன்று அன்னையாம் தாய் திரவையோடு இணைந்து புனித பர்த்தலிமேயுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் 12 தூதர்களில் ஒருவராய் கருதப்பட்டவர், ஆண்டவர் இயேசுவின் அன்பு அனுபவத்தை பெற்றவராய் திருத்தூது பணியில் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்தி கொண்ட இப்புனிதரின் பரிந்துரையை நாடியவர்களாய் ஆண்டவரின் இத்தெய்வீக திருப்பலியில் நம்பிக்கையோடும் பக்தியோடும் இறையருள் வேண்டி இத்திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதரான புனித பர்த்தலமேயு உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கையை எங்களில் உறுதிப்படுத்தியருளும். மேலும் அவரது வேண்டலாம் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளடையாளமாக திகழ்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலையுயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களின் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலுள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரபி நீரை மகன், நீர் இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, முன்னுரையில் கேட்டது போல இன்று அன்னையாம் தாய் திரவையோடு இணைந்து திருத்தூதரான புனித பர்த்தலமேயுடைய விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இயேசுவை கண்டு அவர் மேல் ஆழமான நம்பிக்கை கொண்டு சாட்சிய வாழ்வுக்கு திரும்பிய ஒரு திருத்தூதரை இன்றைய நாளில் நாம் பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகில் தகவல்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது. ஆனால் உண்மை நம்பிக்கை என்பது குறைந்து வருகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. சமூக வலைத்தளங்களில் நாம் பலவற்றை கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் நான் நேரடியாக அனுபவித்தது என்ன என்று சிந்திப்பது குறைந்து கொண்டே வருகிறது. இன்றைய நாளில் நாம் விழா கொண்டாடுகிற இப்புனிதர் தொடக்கத்தில் இயேசுவின் மேல் கொண்டிருந்த அந்த அன்பு இரட்டிப்பாக கூடிய அன்பாக, அவர் மேல் ஆழமான சாட்சியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அன்பாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியின் துவக்க பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். பிலிப்பு நத்தனியேலை இயேசுவிடம் அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று இயேசுவை இறைமகனாக, மெஸ்ஸியாவாக அவர் கண்டுகொள்ள பணிக்கிறார். இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் இன்றைய நாள் நாம் விழா கொண்டாடுகிற அந்த புனிதருடைய வரலாற்று பதிவுகளின் அடிப்படையிலும் நாம் பார்க்கிறோம், இயேசுவை காண வேண்டும் என்கிற தேடல் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு வலியுறுத்துகிறது. சந்தேகித்த ஒருவர் சீடராகிறார். கேள்வி கேட்ட ஒருவர் நம்பிக்கையில் தன்னை முழுமையாய் ஆட்படுத்துகிறார். இயேசுவை பற்றி கேட்டவர் அவரை அறிக்கையிட செல்கிறார் என்று இன்றைய நாளுடைய புனிதரின் வாழ்வு நமக்கெல்லாம் சான்று பகரக்கூடிய வாழ்வாக அமைந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைய நாள் கொண்டாடுகிற இந்த பர்த்தலமேயுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வோடு இணைத்து பார்க்கும் பொழுது சந்தேகிப்பதை நாம் மறுத்து நம்பிக்கையில் நாம் ஆழப்பட வேண்டும். இது என்னால் முடியுமா என்று கேட்பதை விட, இறைவா என்னை வழிநடத்தும், அதை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை எனக்கு கொடும் என்று இப்புனிதரின் வழியாய் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நத்தனியேலை பார்த்து சொல்கிறார்,
நீ உண்மையாகவே இஸ்ரவேலர் கபடற்றவர் என்று சொல்லுகிறார். இயேசு பர்த்தலேமேயுவை கபடற்றவர் என்று பாராட்டுகிறார். நாமும் நமது பேச்சிலும் நமது பணியிலும் நமது உறவிலும் வெளிப்படை தன்மையை கொண்டிருக்க இப்புனிதர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, வந்து பாருங்கள் என்ற அழைப்பானது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. திருமுழுக்கு பெற்ற அனைவருமே இயேசுவை கண்டு நம்பி அவருக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வை ஒவ்வொரு கிறிஸ்தவரும் பெற்றிருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நமக்கு வலியுறுத்துகிறது. எப்படி பிலிப்பு பர்த்தலேமேயுவை இயேசுவிடம் அழைத்து சென்றாரோ, அதே போல நாமும் மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய நாள் விழாவானது நமக்கு தெளிவான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். இன்றைய நாளில் இப்புனிதருடைய பெரு விழாவை கொண்டாடி மகிழ்கிற நாம் இப்புனிதரை போல நம்முடைய வாழ்வில் இயேசுவை சந்தித்து கபடற்ற மனிதராக நம் வாழ்வை அவரில் நிலைநிறுத்தி திருத்தூது பணியை கடவுளுக்கு ஏற்ற விதத்தில் நாம் ஆற்ற இன்றைய நாளில் வரம் வேண்டுவோம். சந்தேகத்திலிருந்து நம்பிக்கைக்கும், நம்பிக்கையிலிருந்து சீடத்துவத்திற்கும், சீடத்துவத்திலிருந்து நம்பிக்கை வாழ்வுக்கும், அதாவது இயேசுவின் மேல் நாம் கொண்டிருக்கிற அந்த சாட்சிய வாழ்வுக்கும் நாம் நம்மை அர்ப்பணித்து வாழும்போது நாம் கொண்டாடி மகிழ்கிற திருத்துதரான புனித பர்த்தலேமேயுடைய விழா நாம் அனைவருக்கும் பொருளுள்ள விதமாக இருக்கும். ஆகவே இயேசுவின் மேல் ஆழமான நம்பிக்கை கொள்வோம், அவரில் நம் வாழ்வை நிலைநிறுத்துவோம், சாட்சிய வாழ்வு வாழ்வோம் என்ற ஆழமான நிலைப்பாட்டை இந்த திருப்பலியின் வழியாக ஏற்று நாம் கொண்டாடி மகிழ்கிற இந்த திருப்பலி உண்மைக்கும் நன்மைக்கும் நமக்கு சான்று பகர அழைப்பு விடுக்கிறது. அந்த சான்றை இயேசுவின் சாட்சியாய் மாற்றி புனித பர்த்தலேமேயை போல நம் வாழ்வையும் அவரில் அர்ப்பணித்து வாழ வரம் வேண்டி மன்றாடுவோம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, இயற்கை யாவும் படைப்பில் யாவும் இறைவா உனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, இயற்கை யாவும் படைப்பில் யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்து உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்து முந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடு இறைவா உனக்காக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நுடைதும் கொள்ளைதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித்திரு அனைத்து நலனுக்காகவும் உங்கள் கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதனான புனித பர்த்தலேமேயுவை சிறப்பித்து கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருள் துணையை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உழாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக இன்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இந்நாளில் நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்கிற திருத்தூதரான புனித பர்த்தலமேயு, இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்திலிருந்துள்ள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லலும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித பர்த்தலமேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் இவ்வுலக வாழ்வுக்கும் மறுவுலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்நாளின் சிறப்பாசிருக்காய் தலை வணங்குவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்க செய்த இறைவன் பர்த்தலமேயு எனும் புனித திருத்தூதரின் மாட்சி உள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ செய்வாராக. திருத்தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இயேசுவை கண்டு புது வாழ்வு பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசரில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதையாராசை முற்பவமற்றார், ஆதியுள்ளோதாரை மாதேனி பெற்றார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசரில்லாதவர் நீசரே ஆவார். புகழுக்குரிய தூய நற்கருணைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென்.
subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.